நாகேஸ்வர ராவ் அப்படின்னா தெலுங்கு சினிமாவில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகராக இருந்தார். எப்படி நம்ம ஜெமினி கணேஷ் நீங்கள் காதல் மன்னன் சொல்லுவோமோ, அங்கே பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர ராவ் தான் காதல் மன்னன். அந்த அளவுக்கு அவர் நடிக்கிற எல்லா படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதாவது அவர் அவர் அவரை வந்து கொண்டாடுவாங்க அந்த காலத்தில். அவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தார். இன்னும் ஒரு பெரிய தகவல் என்ன அப்படின்னா, அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ், அது அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ் வந்து ஆந்திரா மாநிலத்தில் மிகப்பெரிய ஒரு ஸ்டுடியோ. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 ஏக்கரில் ஒரு 500 கோடி ரூபா இருக்கும் அந்த அந்த ஸ்டுடியோவோட வேல்யூ. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டுடியோ. பல பேர் அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் படம் எடுக்காத படமே இருக்காது. தமிழ் படங்கள் பல படங்கள் வந்து அன்னபூர்ணா ஸ்டுடியோஸில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவருடைய வாரிசு தான் வந்து நாகார்ஜுனா. நாகார்ஜுனா பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நடிக்க வந்து தெலுங்கு படங்களில் நடிக்கிறாரு. தெலுங்கு படங்கள் நடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதாவது நாகேஸ்வர ராவோட வாரிசு அப்படின்னும் போது அது ஆடியன்ஸ் வந்து நாகார்ஜுனாவோட ஈஸியாக கனெக்ட் ஆகிட்டாங்க.